Dear people, we have three arch enemies of our soul. நம்முடைய ஆத்துமாவின் மூன்று பிரதான எதிராளிகள் உண்டு. These are the things which challenges us. Challenge our soul, நம்முடைய ஆத்துமாவுக்கு சவாலாக இருக்கிற காரியங்கள். So the first one we have started this morning to see. இந்த காலையில் முதலாவது எதிராளியை நாம் பார்க்கும்படியாக ஆரம்பித்தோம். What is his character? அவருடைய குணநலன்கள் என்ன? Of course we have studied the character of God. ஆண்டவருடைய குண நலன்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம். But who is this person? இந்த நபர் யார்? This morning we saw some 5 topics about the first enemy of our soul. நம்முடைய ஆத்துமாவின் முதலாவது பிரதான எதிராளியை குறித்து 5 காரியங்களை நாம் பார்த்தோம். So even now I would like to take one of the important character of him. இன்றைக்கு முக்கியமாக அவனுடைய ஒரு முக்கியமான குணத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். This is the arch character of the devil, the Satan. சாத்தானுடைய பிரதானமான குணம் இது. So this carries very important in the matter of our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிக முக்கியமான ஒரு காரியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. This is very important. இது மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் இவ்விதமாக ஒரு பிரதானமான குணம் என்று கூட அவனை குறித்து நாம் சொல்லலாம். We could say this is the main character of the devil, the Satan. இந்த குணமானது நம்முடைய வாழ்க்கையில் அவன் நம் மூலமாக பிரதிபலிக்க எப்பொழுதும் அவன் பிரயாசப்படுகிறான். He reflects his character through the human beings. மனிதர்கள் மூலமாக அவன் தன்னுடைய அந்த குணத்தை அவன் வெளிப்படுத்தும்படியாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். சாத்தானின் பிரதானமான குணமான பெருமை, the arch character of the devil, the pride. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது why God hates pride, பெருமையை ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்? Why God says I am against the proud man, பெருமைக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் அவன் சொல்றார். Why God deals drastically with the proud people? ஏன் ஆண்டவர் மிக கடுமையாக பெருமைக்கார மக்களோடு கூட இடைப்படுகிறார்? The whole Bible we see both humble people who really honored God in their lives,
வேதத்தில் தேவனை கனப்படுத்தின தாழ்மையான மக்களை பார்க்கிறோம். How God exalted them. ஆண்டவர் அவர்களை எப்படி உயர்த்தினார் என்பதை பார்க்கிறோம். So we see also how God drastically dealt with the proud people also. பெருமையான மக்களோடு கூட தேவன் எவ்வளவு கடுமையாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் why God hates the pride? பெருமையை ஏன் தேவன் அருவருக்கிறார்? And what will happen to the people who are proud, which truly happen to the devil? பிசாசுக்கு உண்மையாலுமே நடந்த அந்த காரியம்தான் பெருமையான மக்களுக்கும் நடக்கும்படியான காரியமாக இருக்கிறது. நான் வாசித்த அந்த ஏசாயாவின் பகுதியின் மூலமாக 6 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே காண்பிக்கிறேன். There are 6 things which I am going to enlighten. நிறைய இருக்குது, பட் முக்கியமான சில 6 காரியங்கள் இம்பார்ட்டன்ட். முதலாவது, பெருமை தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தும் சாத்தானின் குணம். First thing, the pride lifts up itself above God. தேவனுக்கு மேலாக அது தன்னை உயர்த்தும். The character of the devil. Dear people, we see what happened to the devil and what will happen to the devil also. நம்ம பார்க்க போகிறது பிசாசுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகிறது. The same thing will happen to every proud person. ஒவ்வொரு பெருமைக்காரருக்கும் இதுதான் நடைபெறும். முதலாவது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது ஐசாயா 14:14. ஏசாயாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். Of course, the Lord created the archangel. பிரதான தூதனாக சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் இவன். So his heart was lifted up again above God. ஆண்டவருக்கு மேலாக அவனுடைய இருதயமானது உயர்த்தப்பட்டது. ஆகவே அவன் என்ன சொன்னான்னா, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. I will ascend above the heights of the clouds. அதுமாதிரி 3 வானத்தை குறித்து பவுல் சொல்கிறார். 3ஆம் வானம், third heaven. What is this 3 heavens? இந்த 3 வானங்கள் என்ன? 3 வானங்கள் என்பது த airy heaven, நம்ம வாழ்கிற அந்த காற்று உள்ள பகுதி. அடுத்தது தான் த starry heaven, நட்சத்திரங்கள் உள்ள அந்த வானம். 3வது தான் த heaven of heavens, அந்த வானங்களுக்கெல்லாம் வானம், அங்கே தான் பரலோகம் இருக்கிறது. பிசாசானவன் என்ன சொன்னான், அவனுக்குள்ளாக அந்த மேட்டுமை வந்த பொழுது, when pride came into his heart, he himself said, even 13th verse, 13வது வசனத்தில், for thou hast said in thine heart, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். இந்த வட புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டங்கிறது தான் பரலோகம். த வர்ஷிப்பிங்
people of God. Is in the north, இந்த வடபுறத்தில் அந்த நட்சத்திரங்களுக்கு மேலாக பரலோகமானது இருப்பதைத்தான் இந்த இடத்துல பிசாசு சொல்கிறான். வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். I will be like God. God created him. ஆண்டவர் அவனை சிருஷ்டித்தார். He was not God. அவன் தேவன் அல்ல. God created him. The archangel. அவனை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிறகு பார்ப்போம். இந்த இடத்துல முதலாவது அவனுடைய எண்ணத்தில் என்ன எழும்பினதுன்னா, I will become a big one. நான் ஒரு பெரியவனாவேன். I will. நான் அப்படியாக செய்வேன். When Nebuchadnezzar in the book of Daniel, தானியேலின் புத்தகத்தில் Nebuchadnezzar, when he saw all the empires, அவன் கட்டின அந்த பெரிய அந்த எல்லா விதமான ராஜரீகமான காரியங்களை பார்த்த பொழுது, நான் என்னுடைய மகிமைக்காக கட்டின பாபிலோன் அல்லவா, இட்ஸ் ஃபார் மை க்ளோரி, I built it. I. The devil first said, I will lift up myself to be the one who sits in the throne. சிங்காசனத்தில், அந்த ஆராதனை கூட்டத்தில், பர்வதத்தில் நான் உட்காருவேன், என்னை ஆராதிப்பார்கள். They will worship me. Angels are created to worship God. தேவ தூதர்கள் ஆண்டவரை தொழுகும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். They are not to be worshipped. அவைகளை நாம் தொழுது கொள்ளக்கூடாது. In Revelation we see, வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், when John was trying to worship the angels, அந்த தேவ தூதர்களை ஆராதிக்கும்படியாக யோவான் செய்த பொழுது, நோ, you must worship God. அவரை மட்டும்தான். Dear people, when pride comes in the heart of a man, ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அந்த பெருமை என்றது வரும் பொழுது, அவனுக்கு மற்ற எல்லாத்தை விட I will do it, நான் செய்வேன். I will plan it, நான் திட்டமிடுவேன். I will execute it, நான் அதை நிறைவேற்றுவேன். I will complete it, அதை நான் முற்றுமுடிய செய்வேன். So there comes first I. The devil's first nature is I. இப்போ why he created all the things here in the world, உலகத்தில் ஏன் பல சுரூபங்களை மற்றெல்லாம் உருவாக்கி இருக்கிறார்? Because the devil, he wants him to be worshipped. அவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். He has money, பணம் அவன்கிட்ட இருக்கு. So he even from Jesus, he tried to tempt to worship him. பிசாசினிடத்தில் கூட சொன்னான், என்னை ஆராதித்தால் நான் இதெல்லாம் கொடுப்பேன். Dear people, the devil wants always to distract you. பிசாசு எப்பொழுதும் உன்னை ஆராதிக்கப்பட வேண்டிய ஒருவரை ஆராதிக்காமல், அவருக்கே வாட் இஸ் வர்ஷிப், ஆராதனை என்ன? டுடே many people actually they wrongly practice in the churches singing and dancing. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு பாடுவது, ஆட்டம் ஆடுவது, they think that that is worship. No, worship is a holy reverence for God. ஒரு பரிசுத்த பயபக்தி யோடு ஆண்டவரை பார்ப்பது. Dear people, why people are become proud? மக்கள் ஏன் பெருமை அடைகிறார்கள்? Instead of giving glory to God, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவதற்கு பதிலாக they say
நான். ஐ ஹாவ் இன்டெலிஜென்ஸ், எனக்கு புத்தி இருக்குது. ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். ஐ வில் லேர்ன் மணி, நான் பணம் சம்பாதிப்பேன். ஐ வில் பில்ட் திஸ், நான் இதை கட்டுவேன். ஐ வில் பில்ட் தட், அதை கட்டுவேன். ஐ வில் டூ இட், நான் செய்வேன். இட் இஸ் த நேச்சர் ஆஃப் த டெவில். பிசாசனுடைய குணம் அது. வேறெவர் த ப்ரைட், த ப்ரௌட் நேச்சர் ஸ்ப்ரவுட்ஸ், எங்கெல்லாம் பெருமை என்ற குணம் மேலே வருதோ அங்கெல்லாம் த டெவில் டாமினேட்ஸ் இன் எ பர்சன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசு ஆதிக்கம் செலுத்தி அவனை ஆண்டு கொள்ளுகிறான். நோ பிளேஸ் ஃபார் காட், ஆண்டவருக்கு இடமில்லை. முதலாவது என்னன்னா, இஸ் எ பர்சன் ஃபுல் ஆஃப் ப்ரைட், பெருமை நிறைந்தவனாக காணப்படுகிறான். So that is his nature, and he makes people also to reflect his nature through them. அவர்களுக்கு மூலமாக தன்னுடைய குணத்தை அவன் வெளிப்படுத்தும்படியாக அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். So the first nature of the devil is pride, பெருமை. So wherever, எங்கெல்லாம் பெருமை இருக்கோ, the devil has got dominance. அந்த இடத்துல பிசாசு ஆளுகை செய்கிறான், அவன் முக்கியத்துவம் பெறுகிறான். ஈவன் இன் எ பர்சன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருமை வரும்பொழுது, when pride comes, he gets the glory, அவனுக்கு மகிமை. It is not the glory of the Lord. இரண்டாவதாக, இந்த சாத்தானின் பெருமை தன்னை உண்டாக்கினவரை மறந்துவிடும் சாத்தானின் குணம். This Satan's pride will make you to forget the one who created you. உன்னை உண்டாக்கினவரை அவன் மறந்து விடும்படியாக செய்வான். Who am I? நான் யாரு? Who are you? நீ யாரு? How could you have this status? At least you have now. இப்போ இருக்கிற ஒரு அளவில் உனக்கு எப்படி இது வந்தது? Go and see so many poor people, no education, they work hard to sustain their lives. பாருங்க, எத்தனையோ மக்கள் படிப்பில்லை, தங்களுடைய வாழ்க்கையை பராமரிக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறது. When so many people are suffering, அநேக மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, God has given you so much of a comfort. ஆண்டவர் உனக்கு எவ்வளவோ ஒரு நல்ல சௌகரியத்தை கொடுத்திருக்கிறார். அட்லீஸ்ட் a decent job, ஒரு நல்ல ஒரு வேலை, decent salary, ஒரு நல்ல ஒரு சம்பளம், to take care of you and your family, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை. Truly speaking, we should be thankful to the Lord. It is He who has kept us to this level. இந்த அளவில் நம்ம வச்சிருக்கிறது ஆண்டவர் தாங்க. Probably if God would have created like that man, அந்த மனுஷனை போல ஆண்டவர் என்ன வச்சிருந்திருப்பாரானா, சிருஷ்டித்திருப்பாரானா, could I be like this? இப்போ நான் எப்படி இருக்க முடியும்? So when pride comes, பெருமை வரும் பொழுது, he forgets about the reality as who he is. அவன் யாருங்கிறத, அந்த உண்மையை அவன் மறந்துடுவான். He will say, I have, எனக்கு இருக்கு, I have this and that, இதுவும் அதுவும் எனக்கு இருக்கிறது, எனக்கு அது இப்படியாக நான் செய்ய முடியும். I can do this, I can do that. Dear people, it is God who created you. ஆண்டவர் தான் உன்னை சிருஷ்டித்தார். It is God who put you here to be born in this particular place, probably in India. இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட இடத்துல, to these parents, இந்த பெற்றோர்களுக்கு, who is appointed your birth, உன்னுடைய பிறப்பை
நியமித்தவர் யார்? இட் இஸ் காட். இந்த அளவுக்கு உன்னை உயர்த்தினவர் தேவன். இட் இஸ் காட். ஒருவேளை உனக்கு ஞானம் இல்லை, நோ விஸ்டம். சப்போஸ் இஃப் யூ வுட் ஹேவ் பீன் அட்டாக்ட் வித் சம் டிசீஸ், ஒரு ஏதோ வியாதியினால் பாதிக்கப்பட்டிருப்பாயனா, யூ வுட் ஹவ் டைட் ஏர்லியர், எப்போ மறிச்சிருப்ப. ஸோ pride always makes a person to forget as who he is. அவன் யாருங்கிறத அவன் மறந்துடுறான். Turn with me Ezekiel 28. எசேக்கியேல் 28வது அதிகாரம். பதினைந்தாவது வசனம். எசேக்கியேல் 20. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி. You see? From the day that thou was created. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் இருந்து உனக்குள்ளாக இந்த பெருமை என்பது உன்னை ஆட்கொண்டு விட்டது. Dear people, when you go to heaven, பரலோகத்துக்கு போகும் பொழுது you could see humble people, தாழ்மையானவர்களை தான் பார்க்க முடியும். You could see how God deals with the proud people. பெருமையானவர்களோடு எப்படி செயல்படுகிறாருங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். God says, I have created you, 16th verse, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். When you become more comfortable, கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு வந்த பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் you try to become independent of God. ஆண்டவரை விட்டு தனியாய இயங்க நீ முயற்சிக்கிறாய். See, proud people always try to work independently. பெருமையானவர்கள் எப்பொழுதுமே தன்னிச்சையாக செயல்படும்படியாக விரும்புகிறவர்கள். பட் காட்லி பீப்புள், தெய்வ பக்தி உள்ள மக்கள், they always stick to God. தேவனோடு இணைந்து வாழ்வார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால் நான் தாழ்ச்சி அடையேன். Because the Lord is my shepherd, I shall not want. ஆண்டவர் சொல்றாரு, பின்னால சொல்றாரு, கற்களின் உன் தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, I will cast you out. ஒரே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்போவுமே ரொம்ப பொறுமையாக இருப்பார். God will always be very patient, but all of a sudden he will throw you down by some terrible sicknesses. பயங்கரமான வியாதியினால் இருக்கலாம். terrible catastrophe in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான அழிவின் காரியத்தை கொண்டு வரலாம். terrible thing may happen in your family. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அழிவின் காரியத்தை கொண்டு வரலாம். So God says, நான் உன்னை அப்படியாக ஆகாதவன் என்று, he is not fit. He is God. இவர் தேவன். It is true, devil has got power. The பிசாசுக்கு வல்லமை இருக்கு. But he is the sovereign God, சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். Even unless he allows, the devil can't act on his own. அவருடைய அனுமதியும் இல்லாமல் பிசாசு தனியாக செயல்பட முடியாது. ஆகவே என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒரே சடதில் அடிச்சு, பார்த்தீங்க சில பீப்புள் they'll be running their lives so beautifully, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். all of a sudden something will happen and they will be collapsed. முடிஞ்சிரும். that may happen, but when God deals, it will be very drastic. ஆண்டவர் செயல்படும் பொழுது அது மிக பயங்கரமானதாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கினிமயமான கற்களின் நடுவேறாதபடிக்கு அழித்து போடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, I will destroy. அழித்து போடுவேன்னா ஒன்றுமே இல்லாமல் நான் பண்ணிடுவேன்றார். Pride, the nature of Satan.
அதைத்தான் பிசாசு இங்கே அவன் சந்திக்கிறத பார்க்குறான். The whole Bible when you read how the Lord deal with the devil, பிசாசோடு எப்படி அங்கே செயல்படுகிறார் என்பதை பார்க்குறங்க. அந்த 17th verse பாருங்க, எசேக்கியேல் 28:17, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டுமையாயிற்று. அழகுன்னு சொல்லும் பொழுது உன்னுடைய பணம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய திறமை, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் உன்னை மேட்டுமை, you become proud. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளிவிடுவேன். ராஜாக்களை பார்க்கும்படி உன்னை அவளுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். I will make you to be mocked by the people. மக்கள் உன்னை பார்த்து உன்னை ஒரு கேளிக்கையாக மாற்றி விடுவேன். அம்மையாலே, பிசாசு பயங்கரமானவன். அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அதுதான் பிசாசு சொல்கிறான், டோன்ட் கிவ் ரூம் டு த டெவில். எஃபேசியன்ஸில் நம்ம பார்த்தோம், பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. when pride comes, பெருமை வந்தால் தாழ்த்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை தான், இட்ஸ் ஆல் பை கிரேஸ். ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார், உன்னை வேடிக்கை ஆக்கிடுவேன். யூ வுட் ஹவ் பிளான் so many things, பெரிய காரியம் அதை செய்வேன். ஆனால் பை காட் வில் டெஸ்ட்ராய் யூ, உன்னை அழிச்சிருவார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த சாத்தானுடைய பெருமையினால் 18, உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கின. என்ன பண்ண, நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை தெரிந்து கொண்டு அதில் உன்னை கட்டி எழுப்பும்படியாக பார்த்த. வியாபாரத்தின் அநீதத்தினால் அப்படின்னா, யூ ட்ரை டு பில்ட் அப் யுவர் லைஃப் பை ஈவில் மீன்ஸ், தவறான வழியினால். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி, ஃப்ரம் யுவர் ஓன், உன்னிலிருந்தே இந்த பிரச்சனை வரும்படியாக பண்ணி, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன், உன்னை அப்படியே பொசிக்கிடுவேன்றார் ஆண்டவர். அதனால பெருமை பயங்கர. ஆகவே தான் ஆண்டவர் பெருமையை எப்போவுமே பயங்கரமாக பார்க்குறார். பெருமையுள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு God resists the proud. அதான் 19 சொல்கிறாரு, ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். ஐயோ, இவங்களா இப்படி ஆயிட்டாங்க, இந்த குடும்பமா, இந்த மனுஷனா, என்னென்னவோ திட்டமிட்டு என்னென்னவோ செஞ்சார். he tried to work out things. ஏன் இப்படி ஆச்சு? why it happened? all will be astonished. மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். thou shall be a terror and then shall never be. அமேலே, இதுதான் பிசாசு இன்னைக்கு மக்களில் இதுதான் அவன் செய்கிறான். it tries to elate their mind. மனசில் சில பாரு, நீ பாரு, இப்படி செய்ய பண்ண, நீ பண்ணலாம், கடவுள்னு சொல், கடவுள் தான், ஆனால் உனக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கார், நீ இதெல்லாம் செய்ய. he tries to, God has given you wisdom. ஒரே இதில் அழிச்சிருவாருங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய பணக்காரெல்லாம் பார்க்குறோம். we see rich people earn so much of money deceiving the government, banks, millions of rupees. அரசாங்கத்தை, கவர்மெண்ட்டெல்லாம் ஏமாற்றி கோடிக்கணக்கான பணங்களை அவங்க சுதந்திரித்து கொண்டுட்டு போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? இவங்களெல்லாம் பிசாசோடு they have a contract with the devil. அவங்களுக்கே தெரியாது, ஆனால் they have a, அவனோடு கூட தொடர்பு கொண்ட முறையில் அவர்கள் வாழ்கிறவர்கள். ரெவலேஷன் 18 சாப்டர், வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இங்கே நீங்கள் அந்த 18வது அதிகாரத்தை பார்த்தா ஒரு வேசி அந்த இடத்துல சொல்கிறார். it was, ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். all of a sudden the whole things will collapse, the whole empire will collapse. God will put an end
to their all arrogance. அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமை. All the people who adhere to him, அவனோடு கூட தங்களோடு உறவு கொண்டு வாழ்ந்த ஒவ்வொருவரும், every person who is not really sticking to God with humility is sticking to the devil and his devices. ஆண்டவரை தாழ்மையாய் பற்றி கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை கொண்டிராத ஒவ்வொருவரும் பிசாசின் வழியை தெரிந்து கொண்டு அவனோடு இணைந்து செயல்படுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். நீ சொல்லலாம், இல்லையே, நோ, ஐ பிலீவ் காட், ஆண்டவர் தான் நான் நம்புகிறேன். பட் ட்ரூலி ஸ்பீக்கிங், யூ டோன்ட் ஹவ் த ஹியூமிலிட்டி டு சே டு காட், லார்ட், யூ ஒன்லி மஸ்ட் ஹெல்ப் மீ. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அவரை பற்றி கொள்ளுகிற அந்த தாழ்மை உன்னிடத்தில் இல்லை. நீ என்ன பண்ணுற, நீயே பிளான் பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற. பிசி பீப்புள் இல்லை, கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஷல் ஐ பை திஸ் லேண்ட், ஷல் ஐ பை தட், அதை வாங்கட்டுமா, இதை வாங்கட்டுமா, அப்படி பண்ணட்டுமா, இப்படி பண்ணட்டுமா. அப்போ என்ன ஆகுன்னா, எல்லாம் அப்போ பார்ப்பாங்க, அந்த பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழாதவர்கள், they do commit fornication with the devil. பிசாசோடு இணைந்து fornication, அந்த வேசித்தன விபச்சாரங்கிறது என்ன சொல்லுதுன்னா, you just adhere to him, his ways, his method, அவனுடைய வழி, அவனுடைய முறை. இப்படி பண்ணால் நான் நல்லா சம்பாதிக்க முடியுமா? Can I earn money by doing this? Can I earn this by work out this thing? இந்த காரியத்தை செய்கிறதுனால you don't ask God, ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமா? You work out your own plan, உடைய திட்டத்தை நீ செய்கிற. You don't pray to God, தேவனிடத்தில் நீ ஜெபம் பண்ண. பாருங்க, இதெல்லாம் பிசாசு இன்னைக்கு மக்களிடத்தில் செய்கிறான். This is the thing. Don't think somewhere here he is working in you. உனக்குள்ள அப்படி செய்கிறான் அவன். He is working in each and every person who is not really humble enough to say, God give me grace. கிருபையை சார்ந்து வாழாத ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. If you are not a true child of God, நீ ஒரு உண்மையான ஆண்டுடைய பிள்ளை இல்லைன்னா, உனக்கு தெரியாமலே நீ அவனோடு நீ இணைந்து செயல்படுகிறாய். You work with him. அதனால் நிறைய சமயங்களில் நான் ஜெபிக்கிறது எப்படின்னா, Lord deliver, பிரபஞ்சத்தின் அதிபதியான மனக்கண்களை குருடாக்கி, the devil has blinded the spiritual eyes of the people. அவங்க சத்தியத்தை கேட்டால் கூட அவங்க உட்காந்துருப்பாங்க, சர்ச்சில் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க மனசு அப்படி பண்ணட்டா, இப்படி பண்ணா, shall I do this, shall I do that, அதை போய் எப்படி பண்ணால் பரவாயில்ல, shall I, how I must. So they are not interested in God's word. அவருடைய வார்த்தையில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. Even though physically they sit in the church, சரீரப்பிரகமாக ஆலயத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, but their mind is completely flown out of this place and from it. இங்கே எங்கே உட்காந்துருக்குமோ, என்ன நோக்கத்துக்காக உட்காந்துருக்குமோ, என்ன காரியத்துக்காக உட்காந்துருக்கோ அதை விட்டுடுவாங்க. அவங்க மனசெல்லாம் எங்கே போயிட்டுருக்குன்னா, இட் வில் பி வாண்டரிங். நாளைக்கு நான் என்ன செய்கிறது, நாளைக்கு அதை செய்யட்டுமா. ஸோ தேர் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இஸ் பிளைண்டட். அவங்க ஆவிக்குரிய மனசு குருடாய் போயிடுச்சு. குருடாய் போயிருந்தால் ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் ஆர் நாட் ஓப்பன். உங்களுக்கு ஆவிக்குரிய செவிகள் திறக்கிறதில்ல. இல்லை. few weeks back one doctor came to me. ஒரு டாக்டர் சில வாரங்களுக்கு முன்னால் வந்தார். he is a very old man, ரொம்ப வயசானவர், சீனியர். அவங்க சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் தான். அது திடீர்னு ஒரு நாள் காலையில் மார்னிங் he came and he said, you must give me a place to stay. I 65,000 as pension. எனக்கு பென்ஷன் வருது 65,000 ரூபா. யூ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் மீ, எனக்கு கணிச்சிக்கோ. I said, உடனே அப்புறம் நான் சொன்னேன், ஐ கான் டூ. ஹீ இஸ் an almost, he is not a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவர் அல்ல.
I get 65,000 rupees. Dear people, the thing is, he has no faith in God. ஆண்டவர் பேரில் அவருக்கு உண்மையான விசுவாசம் இல்லை. He is almost above 90, 90க்கு மேலே ஆயிடுச்சு. கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ். அவர் சொல்கிறாரு, எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. He has wife, his daughter is a doctor, they have a very big house, a mansion, பெரிய மாடி மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி இருக்குது. I have no peace, சமாதானம் இல்லை. His wife is there. எப்படியும் ஆட்டோ பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டார். Dear people, unless we have faith in God, ஆண்டவர் பேரில் அன்பு, அந்த விசுவாசம் இல்லைன்னா லைஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். அப்போ என்னாச்சுன்னா, த டெவில் அவர் என்ன செய்கிறாரு பாருங்கள், 9th verse 9th வசனத்தை பாருங்கள். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதுனால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி, kings of the earth committed fornication, lived deliciously with her. அவளோடு அவ சொன்ன ஆலோசனைக்கெல்லாம், வேசிங்கிறது பிசாசை குறிக்கிறது. they gave heed to the devil. பிசாசுக்கு அவங்க செவி கொடுத்து வாழ்ந்தாங்க, ஆண்டவருக்கு செவி கொடுக்கலாங்க. Dear people, it's true, even many Christians, கிறிஸ்தவ வாழ்க்கையில் they don't give heed to God. ஆண்டவர் செவி கொடுக்கறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் சொல்கிறான் தந்திரமாக தான். திஸ் மார்னிங் we saw he works in you to believe lie as the truth. பொய்யை உண்மை நம்ப வச்சுருவான். நீ அவனை நம்பி வாழ்ந்துகிட்டே இருப்ப. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும் உடைய வாழ்க்கையில், you will be upset, nowhere to go. நான் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எனக்கு புரியல. I don't know what happened to that brother. அவங்க son-in-law அவர் வந்தார். he is retired from the Salem steel plant. His pension itself is 1 lakh. அவங்க மருமகன் வந்தார். அப்புறம் இங்கே வந்து, I know him. அவர் பென்ஷனே 1 லட்சத்துக்கு மேலே நினைக்கிறேன். அவர் வந்தார். அப்புறம் வந்து அவரை மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டார். Nowhere you will be stranded up. என்ன யாராவது எனக்கு உதவி செய்ய, he has got pension of 65,000. ஆனால் ஒன்றுமே முடியல, எனக்கு நிம்மதி இல்லை, நான் சாகவும் முடியல. I could not die. நடக்கவே முடியல அவரால். எப்படி ஆட்டோ பிடிச்சி வந்துட்டார். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம், ராஜாக்களும் அவள் வேகிறதுனாலே உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி, அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்தில், ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளிகையிலே உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டணைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகல வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையும் தூபவர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பராணியும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுந்து புலம்புவார்கள். அவள் போயிட்டா, இனி நமக்கு வாழ்க்கை இல்லை. ஆமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் ஆகவே தான் எப்போவுமே ஆண்டவரை நம்பணும். யூ மஸ்ட் ட்ரஸ்ட் காட். டோன்ட் ட்ரஸ்ட் எனிதிங் இன் த வேர்ல்ட். உலகத்தில் எதையும் நம்பாத. யுவர் ஓன் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், உன் பலம், அந்த இதெல்லாம் ஆரோக்கியம், யுவர் மணி, நத்திங் வில் ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்யாது. ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சிட்டார். 14 ஆத்துமா இச்சித்த பழ வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கி போயின, கொழுமையானவர்களின் சம்பரமான உன்னை விட்டு நீங்கி போய் நீ அவைகளை நீ காண்பதில்லை. ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள். ஓ, she will be burned in the hell fire.
அவளோடு வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜா எல்லாம் அப்படி அழுது புலம்புவாங்க. எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Dear people, your life will be at stake. ஆகவே தான் ஆண்டவர் இந்த பெருமையை மட்டும் ரொம்ப பயங்கரமாக பார்க்குறார். அதனால் அந்த பெருமை என்கிற காரியத்தோடு கூடிய சாத்தானை அழிச்சிருவார். பெருமைக்காரர்கள் எல்லாம் முடிவு தான் இருக்கும். ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரவுட். யார் பெருமைக்காரர்கள்? ஆண்டவரை சார்ந்து வாழாதவர்கள். ஒரே நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். He will change everything in one day. ஆகவே பிசாசுக்கு நேரிட்ட அதே காரியம்தான் அவங்களுக்கும் நேரிடும். இன்னைக்கு பார்த்தா they will have ரத்தாம்பரமெல்லாம் உடுத்தி நல்லா இருக்கும், பார்த்தா நல்லா எவ்ரிபடி ஃபைன் வண்டர்ஃபுல். ஆகவே முதல்ல பெருமை ஆண்டவருக்கு மேலே உயர்த்தும் சாத்தானின் குணம். பெருமை தன்னை உண்டாக்கினவரை மறந்துடும். மூணாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் இந்த பெருமையை அழிக்கிறவராக, பெருமையை வீழ்த்துகிறவராக, பெருமையை முற்றிலுமாக அதமாக்கி போடுகிறவராக, பெருமை அருவருக்கப்படும் சாத்தானின் குணம். மூணாவது பார்க்குறவங்க ஐயோ இப்படி ஆயிட்டானே இப்படியெல்லாம். ஏசாயா 14:19 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயோ இப்படியெல்லாம் இருந்தவன் இப்படி ஆயிட்டானே. ஏசாயா 14:19, ஐசாயா 14:19, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான கொப்பான் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாலமான பாதத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இவன்தானா இவ்வளவு கொடுமையை இந்த உலகத்தில் செஞ்சவன்? அதுக்கு நீ இரையாயிராத. நீ உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். யூ மஸ்ட் அசர்டைன் யுவர் ஃபெய்த். நான் யாரோட இருக்கிறேன்? பெருமையெல்லாம் ஒரு நாள் உடைச்சிடும். இன்னைக்கு நீ ஆண்டவரை தேடாமல், நாட் சீக்கிங் காட் வித் ஹம்பிள்னஸ், தாழ்மையாக நீ தேடலைன்னா ஒரு நாள் சடுதியாக ஆண்டவர் உன்னையும் உன்னுடைய எல்லாத்தையும் அழிச்சிருவார். காட் வில் டெஸ்ட்ராய். அப்போ நீ ஒன்றும் சொல்ல முடியாது, சாம்பல் ஆக்கிடுவார். நம்ம பார்த்தேன்ல. ஆகவே பெருமை பார்க்குறவங்களாம் ஐயோ இவன் தான் நான் அருவருப்பாக உன்னை பார்ப்பாங்க. உன்னை ஒரு காலத்தில் நல்லா பேசினவங்க கூட, பீப்புள் ஹூ டாக்ட் அபவுட் யூ வெல், தே வில் சே வாட் அ பிட்டி, என்ன ஒரு பரிதாப நிலை ஆயிட்டானே. ஃபோர்த் திங், பெருமை தன்னையே அழித்து கொள்ளும் சாத்தானின் குணம். உன்னை என்ன பண்ணுன்னா உன்னையே நீ அழிச்சுக்குவ. ஏன்? பெருமைக்காரன் மற்றவர்களோடு அவன் இணக்கமாக இருக்க முடியும். It can't be passive, politely be in fellowship with others. மற்றவங்களோடு அவன் எப்போவுமே தனிமைப்படுத்துவான், விலகி ஓடுவான். அவன் எப்போவுமே he will always try to isolate himself. ஏசாயா 14:19 நம்ம என்ன பார்க்குறோம்? நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டயக்கு குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்குவளைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும். ஒரு பிணத்தை அப்படியே கசக்கி காலில் மிதிச்சிட்டு உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்படுவாய். நீ அடக்கம் பண்ண மாட்ட. You won't be buried, you will be cast out. அழுகி போன வாழ்க்கையின் முடிவு. பைபிள் சொல்லுது, தேவனுக்கு பயப்படுடைய முடிவை நோக்கிப்பார், அவனுடைய முடிவு சம்பூர்ணமாயிடும். Those who fear God, see people who fear God, you can see their end, which is a blessed one. ஆனால் இங்கே பெருமையாக வாழ்க்கையில் ஆண்டவரே வேண்டாம், எவ்வளோ காலம் ஆண்டவர் எவ்வளோ உனக்கு செஞ்சோம், நீ அதை பண்ணி இதை பண்ணி அப்படி போய் இப்படி போய் கடைசியில் ஒரு நாள் உன்னை பார்க்கும் பொழுது ஐயோ இந்த மனுஷன்
உன் பிள்ளைகளெல்லாம் உன்னை தூற்றுவார்கள். யுவர் சில்ட்ரன் வில் சே, they will never dishonor you. உன்னை கனப்படுத்த மாட்டாங்க. Your wife and husband may also despise you. உன்னுடைய கணவன் மனைவி கூட உன்னை புறக்கணிக்கலாம். The society will despise you. சமுதாயம் உன்னை புறக்கணிக்கும். எப்படியோ இருந்த இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே, இந்த பெண்ணானவள் இப்படி ஆயிட்டாலே, she has become. ஆகவே உன்னை நீ பெருமை எப்பொழுதுமே தன்னைத்தானே அழித்து கொள்ளும். It will destroy their own. ஒரு அழுகி போன நாற்றம் எடுக்கிற பிணத்தை போல. ஐந்தாவது, பெருமை சாத்தானை போல வீழ்ச்சிக்கு கொண்டு செல்லும் குணம். வீழ்ச்சின்னா ஒரு சாதாரணமான வீழ்ச்சி இல்லைங்க, பயங்கர வீழ்ச்சிக்குள்ளே கொண்டு போயிடும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதுங்க இன்றைக்கி? நம்ம பாருங்க, ஈவன் த பீப்புள் இங்கிலாந்து, தோஸ் ஹூ ரூல், தே ஹாவ் கேன்சர். அரசு ஆளுகிறவர்களுக்கு புற்றுநோய் வந்துருச்சு. என்ன பண்ணுறது? Who can escape from God? தேவனுக்குமா யாருங்க தப்ப முடியும்? An accident can paralyze you. ஒரு விபத்து உன்னை முற்றிலும் நடக்க முடியாமல் பண்ணிடலாம். 14:17 17-14 பாருங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான ஒரு கொப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாய். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய். Dear people, the end. நீ பாருங்க, ஒன்று பாருங்க. See all the godly people, தெய்வ பக்தி உள்ள மக்களை நீங்கள் பாருங்க. Their end will always be peace. உடைய முடிவு சமாதானமாக தான் இருக்கும். But those who despise God, ஆண்டவரை புறக்கணிக்களுடைய முடிவை பாருங்க. Their end will be disastrous. உடைய முடிவு பயங்கரமானதாக இருக்கும். So terrible fall will be there. Finally 6, பெருமை மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் சாத்தானின் குணம். You will think that you are a big man. உன்னை நீ ரொம்ப பெரிய மனிதன் நினச்சிக்கிட்டு நீ அப்படி இப்படி செய்வ. பட் பீப்புள் வில் நெவர் லைக் யூ. உன்னை நேசிக்க மாட்டாங்க, உன்னை விரும்ப மாட்டாங்க. தே வில் டெஸ்பைஸ் யூ. உன்னை புறக்கணிப்பாங்க. ஓ பெருமைக்காரன். 17, உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இவனால் என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் ஃபெலோ? வாட் இஸ் த யூஸ்? ஹீ ஃபெயில்ட் டு பில்ட் அப் ஹிஸ் ஃபேமிலி இன் த ஃபியர் ஆஃப் காட். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் அவன் குடும்பத்தை கட்ட தவறிட்டான். Dear people, we must pray for the families. குடும்பங்களை, your money which you save for your children will never help you. உங்கள் பிள்ளைகளுக்காக நீ சேர்த்து வைக்கிற பணம் அவங்களுக்கு உதவி செய்யாது. பட் யுவர் ப்ரேயர், உன்னுடைய ஜபம், the tears which you shed, நீ சிந்துகிற கண்ணீர், God will honor it. கர்த்தர் மனப்படும். ஹேனா அன்னாள், she went and cried, கதறினாள். God honored her. Dear people, God honors his children. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு, see this son of God, தெய்வகுமார், I am meek and lowly, அசாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். Matthew 11:29, take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உனக்கு ஆத்தும இளைப்பாறுதல் வேணுமா? அல்லது இந்த உலகத்தில் ஒரு பரிதபிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க விரும்புகிறையா? வாட் இஸ் யுவர் சாய்ஸ்? நீ எதை தெரிந்து கொள்ள போகிற? would you like to find rest and peace in your soul? உன்னுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதலும் சமாதானம் காண விரும்புகிறையா?
அல்லது வாழ்க்கையில் அழைப்புண்டு, அழைந்து தெரிந்து சமாதானமற்ற நிலையில் உன்னுடைய வாழ்க்கையை முடிக்க விரும்புகிற? would you like to end up your life without peace, without hope? பைபிள் சொல்லுது without hope, நம்பிக்கை இல்லாத நிலை. ஜீசஸ் said, என் நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது. my yoke is easy and my burden. ஆಮೇಲೆ to believe in God is the most wonderful thing. இயேசுவை நம்புறது. Lord help me. I don't have wisdom, ஞானம் இல்லை. Even today I depend on God and pray, Lord, I don't have wisdom. எனக்கு ஞானம் இல்லை. I don't know how to do it. சரி தெரியுதுல. Dear people, God has kept me now is because I know what I am. நான் யாருன்னு எனக்கு தெரியும். I know what I could be without God. ஆண்டவர் இல்லாமல் நான் எப்படி போவேங்கிறது எனக்கு தெரியும். But God has given me the right choice of choosing Him and His ways. அவரையும் அவருடைய வழியையும் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு சரியான பாதையை கர்த்தர் எனக்கு காட்டி வழிநடத்தி வருகிறார். Yesterday I was walking in one place. ஒரு இடத்துல முடிக்கு வந்துட்டு இருந்தேன். And I know a doctor, ஒரு நல்ல டாக்டர் தெரியும். He is a MD pediatrics முடித்தவர். I know him also. எனக்கு தெரியும். Before his nursing home, that board was taken away. His name board, அவருடைய பேர் நேம் போர்டு இல்லை. ஸோ தெர் வாஸ் அ செக்யூரிட்டி கார்டு. அவர் செக்யூரிட்டி இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன டாக்டர் ராஜா இருக்காரான்னு கேட்டேன். ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் ஹிம், இஸ் ராஜா இஸ் தேர்? சார் அவர் இறந்து 4 மாதம் ஆச்சு சார். ஹி டைட் 4 months பேக். எதனால் இருந்தாருங்க? வை டிட் ஹி டை? தெரியலைங்க, திடீர்னு இறந்துட்டாருங்க. ஆல் ஆஃப் அ சடன் ஹி டைட். ஏ டாக்டர். ஹி பில்ட் நர்சிங் ஹோம், எல்லாம் செஞ்சார். அவருக்கு என்ன வயசுன்னு கேட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஹிம், வாட் இஸ் திஸ்? ஹி இஸ் 68. 68. Dear people, I am nearing almost 73. It's God's grace. கிருபை. Lord, I thank you. At least you are. Dear people, ஒரே ஒரு வசனம், ஜேம்ஸ் 4:6. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உனக்கு என்னங்க வேணும்? ஆண்டவர் உன்னை எதிர்த்து உன்னை அழிக்க விரும்புகிறையா, அல்லது அவருடைய கிருபை வேணும்னு நீ விரும்புகிறையா? சாத்தானோடு நீ தொடர்பு கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கட்ட பார்க்குறையா? Do you want your build your empire with the help of the devil? நீ சொல்லலாம், இல்லையே நான் பிசாசெல்லாம். Dear friend, நண்பனே, I want to be honest with you. When you don't depend God fully, ஆண்டவரை முழுமையாக நீ நம்பி உன்னுடைய காரியத்தை செய்யலைன்னா, you have partnership with the devil to build your own empire. உன்னுடைய அந்த ராஜரீக காரியத்தை பிசாசோடு நீ செய்கிற. You have partnership. Even though you may pray outwardly, ஜெபிக்கலாம், by read the Bible, but your partner is not God, the devil. Who is your partner today? உனக்கு யார் பார்ட்னராக இருக்கார்? ஆண்டவராக இருக்காரா? Do you have the humility to say, Lord, I need your grace? ஆண்டவரே, உம்முடைய கிருபை தேவைன்னு சொல்கிற அந்த தாழ்மை இடத்துல இருக்கா? Do you live humbly before men and God? மனுஷருக்கு முன்னால், ஆண்டவருக்கு முன்னால் தாழ்மையாக வாழ்கிறையா? Are you a witness for God, a humble vessel? ஒரு தாழ்மையான பாத்திரமாக ஆண்டவருடைய சாட்சியாக நீ வாழறையா? Then God will lift you up one day. ஒரு நாள் உயர்த்துவார். Probably He will honor you in the place where He is on the throne. சிங்காசனம் இருக்கும் பொழுது He will call your name. He is a true child of mine. நீ உண்மையான பிள்ளை,
சில சமயத்தில் இந்த ஸ்போர்ட்ஸ் அது இதில் பரிசு கொடுக்கும்போது நான் நினைப்பேன், when they give prize, one day God honors me before millions and millions of people. கோடிக்கணக்கான மக்கள், dear people, the word of God is true. உண்மைங்க. The devil says he is a liar. போய் சொல்லுவோம், அதெல்லாம் இல்லை. Who is your partner? யார் உன்னோடு உன் வாழ்க்கையை கட்டும்படியான உடனோடு இருக்கிறவர் யார்? With whom your partnership is. உன்னுடைய பார்ட்னர்ஷிப் யாரோட இருக்கு? How do you build your life? உன் வாழ்க்கை எப்படி கட்டிட்டு இருக்கிற? Is God is there? ஆண்டவர் அங்கே இருக்கிறாரா? Is God and you planning together and build your house? ஆண்டவர் நீ இணைந்து அங்கே அந்த கட்டடத்தை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறானா? The Lord is my shepherd, I will not want. Dear people, don't trust your own health. உன்னுடைய ஆரோக்கியத்தையே நீ நம்பாத. Don't trust your life. உன் வாழ்க்கையை நம்பாத. At any time the Lord may end up your breath. உன் மூச்சு ஆண்டவர் எந்த நேரத்தில் வேணும் எடுத்துருவாருங்க. Go to the cross, சிலுவை ஆண்டப்போ, Lord have mercy upon me. அந்த ஆயக்காரனை போல, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையா, have mercy upon me. Don't say like that public நான் போகிறேன், நான் வாரத்தில் 2 நேரம் உபவாசிக்கிறேன், அதை பண்ணுறேன். What is the use? I go to church, I do this like the public, and what is this? No, Jesus said leave off. அவனை விட்டுடு. Dear people, God should speak to you, but the partnership with God will endure to the eternity. ஆண்டவரோடு நீ இணைந்து செயல்படுகிற காரியம் நித்தியம் நினைக்கும். But partnership with God, you may build up empires. பெரிய பெரிய மாளிகையை கட்டலாம். பிசாசோடு நீ செய்கிற, you build with one day he himself will demolish. அழிச்சிருவான். ஜெபிப்போம். Lord, what a sad thing it is. Who is my partner? ஆண்டவரே என்னோடு இணைந்து செயல்படுகிறவர் யார்? Is it God, தேவனா, or the devil? Lord, if it is with God, that will stand forever. ஆண்டவரோடு நான் அதை கட்டினா எப்போவுமே நிற்கும். ஆண்டவரே, you will safeguard it. நீங்கள் அதை பாதுகாப்பீங்க. But if it is of the devil, பிசாசு, he himself will destroy it one day. ஒரு நாள் அவனை அழிச்சிருவான். ஆண்டவரே, where can we stand if it is being destroyed? எங்கே போக ஆண்டவரே? ஐயோ, நாங்கள் பார்த்தோம் ஒரே நாளில் அந்த வேசியை ஆண்டவர் அழிச்சிட்டார். சில நேரத்தை எல்லாம் all the rich people were crying. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி அழிஞ்சிட்டாலே, she has gone. Lord, won't you open our eyes? ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறக்க மாட்டீரா? எங்களுடைய எஞ்சிய நாட்களில் உம்மை கனப்படுத்த கற்றுத்தாரோம். Lord, teach us to honor God and let our partnership with God be true. ஆண்டவரோடு இணைந்து கட்டுகிற ஒரு வாழ்க்கை உண்மையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.